Hi, hello, welcome you all to my English in Tamil Master World YouTube channel. This is Jen. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டே 2 கிளாஸ். வெரி சிம்பிள் 25 இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். வாங்க கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். உனக்கு வேறு வழி இல்லை. உனக்கு வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா யூ ஹாவ் நோ சாய்ஸ். யூ ஹாவ் நோ சாய்ஸ். யூ ஹாவ் நோ சாய்ஸ். உனக்கு வேறு வழி இல்லை. யூ ஹாவ் நோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ எனக்கு உதவ முடியுமா? நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி கேட்கலான்னா கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு உதவி செய்ய முடியுமா? நெக்ஸ்ட் ஒன். உனக்கு பசிக்கிறதா? உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறத டு யூ ஃபீல் ஹங்க்ரி? டு யூ ஃபீல் ஹங்க்ரி? உனக்கு பசிக்குதா? டு யூ ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னு கேட்கலாம். டு யூ ஃபீல் ஹங்க்ரி? நெக்ஸ்ட் ஒன். நிம்மதியாக இருங்க. நிம்மதியாக இருங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறத பி ரிலாக்ஸ்ட். பி ரிலாக்ஸ்ட். பி ரிலாக்ஸ்ட். பி ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன் நீங்கள் கத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் கத்திட்டே இருக்கீங்க? ஏன் சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறத ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஷவுட்டிங்னா கத்துறது. ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன். நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெயிட் பண்ணி நிற்பாங்க. ஏய் வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்தா வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் ஆன் மை வே. 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 ஐ ஆம் ஆன் மை வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறத ஹவு டு ஐ நோ? ஹவு டு ஐ நோ? ஹவு டு ஐ நோ? எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஹவு டு ஐ நோ? ஹவு டு ஐ நோ அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன். கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா லிட்டில் பிட் பெட்டர். லிட்டில் பிட் பெட்டர். உங்களுக்கு ஒரு ஃபீவர் இருக்குது, இல்லை எங்கேயோ அடிபட்டுடுச்சு, இப்போ ஆனால் க்யூர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறத லிட்டில் பிட் பெட்டர். லிட்டில் பிட் பெட்டர். லிட்டில் பிட் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் எதுவும் பண்ணவில்லை. நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறத ஐ டிடன்ட் டூ எனிதிங். ஐ டிடன்ட் டூ எனிதிங். ஐ டிடன்ட் டூ எனிதிங். நெக்ஸ்ட் ஒன். என்னை குழப்பாதே. என்னை கொஞ்சம் குழப்பாமல் இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. 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 நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எதுவும் கேட்காதே. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். என்கிட்ட எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். என்கிட்ட எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். டோன்ட் ஆஸ்க் எனிதிங். ஆஸ்க்னா கேட்குறது, எனிதிங்னா எதுவும், டோன்ட்னா கேட்காத, பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறத வாட் டஸ் இட் மீன்? 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 வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன். கஞ்சமாக இருக்காத, கஞ்சத்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி ஸ்டிஞ்சி. Don't be stingy. Don't be stingy. Don't be stingy. Don't be stingy. கஞ்சமாக இருக்காத, don't be stingy அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். நான் பொருட்படுத்த மாட்டேன். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள்.
தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத கீப் ஆன் ட்ரையிங். கீப் ஆன் ட்ரையிங். கீப் ஆன் ட்ரையிங். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கீப் ஆன் ட்ரையிங். கீப் ஆன் ட்ரையிங். கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சைவமா அப்படின்னு கேட்குறது எப்படி சொல்லணும்னா, ஆர் யூ வெஜிடேரியன்? ஆர் யூ வெஜிடேரியன்? இது நீங்கள் அசைவமா அப்படின்னு கேட்குறத ஆர் யூ நான் வெஜிடேரியன்? ஆர் யூ நான் வெஜிடேரியன்? ஆர் யூ வெஜிடேரியன்? ஆர் யூ நான் வெஜிடேரியன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அப்புறமா கால் பண்ணவா அப்படின்னு கேட்குறத மே ஐ கால் யூ லேட்டர்? மே ஐ கால் யூ லேட்டர்? மே ஐ கால் யூ லேட்டர்? நான் கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுறேனே, மே ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் எப்படி மறக்க முடியும்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? ஒன்றெல்லாம் மறக்க முடியுமா? ஹவு கேன் ஐ ஃபர்கெட் அப்படின்னு சொல்கிறது. ஹவு கேன் ஐ ஃபர்கெட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் கூட பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உன் கூட பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறத டு யூ ஹாவ் சிப்ளிங்ஸ்? டு யூ ஹாவ் சிப்ளிங்ஸ்? டு யூ ஹாவ் சிப்ளிங்ஸ்? சிப்ளிங்ஸ்னால் கூட பிறந்தவங்கள சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாவ்னா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறது. டு யூ ஹாவ் சிப்ளிங்ஸ்? டு யூ ஹாவ் சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அதை காணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் மிஸ்ஸிங். இட் இஸ் மிஸ்ஸிங். ஒரு பெண்ணை காணோம் அங்கே வச்சுருக்கீங்க, காணோன்னா என்ன சொல்லுவீங்க? மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்கள, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் மிஸ்ஸிங். இட் இஸ் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிற? நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறத வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், இதற்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் காத்திருக்கலாம் முடியாது. ஐ காண்ட் வெயிட் எனிமோர். ஐ காண்ட் வெயிட் எனிமோர். ஐ காண்ட் வெயிட் எனிமோர். நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம். காண்ட்னா முடியாதுன்னு சொல்கிறது என்ன சொல்லணும்னா காண்ட் அப்படின்னு சொல்லணும். எனிமோர்னா முடியவே முடியாது, இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படிங்கிறது. சரியா? ஐ காண்ட் வெயிட் எனிமோர். ஐ காண்ட் வெயிட் எனிமோர். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? உங்கள்கிட்ட ஏதோ கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ பதில் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவங்க கேட்பாங்களா நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அடிக்கடி மறந்து போயிடுதப்பா அப்படின்னு சொல்கிறத யூ ஆஃபன் ஃபர்கெட். யூ ஆஃபன் ஃபர்கெட். யூ ஆஃபன் ஃபர்கெட். ஆஃபன்னா அடிக்கடி, எப்போதும் அப்படின்னு சொல்கிறத ஆஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்து போயிடுற அப்படின்னு சொல்கிறத ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆஃபன் ஃபர்கெட். லாஸ்ட் சென்டென்ஸ், நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறத யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நீ தான் இதுக்கு பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 25 சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். இதை நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது செகண்ட் டே ஆன 25 சென்டென்ஸ். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் ஒரு 25 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 50 சென்டென்ஸ் ஆச்சு. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. திரும்பி சொல்லி பாருங்கள். அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளும் இங்கிலீஷ் பேசலாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இங்கிலீஷ் லேர்னிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறாங்களோ
ஏதாவது யூடியூப் சேனல் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.